இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள்ல நம்ம தியானித்து வருகிறோம் பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி. பரிசுத்தம் தேவன் விரும்புகிற வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். இந்த உலக வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் அவருடைய பிள்ளைகளாக நம்ம வாழணும் அப்படின்னா நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டியது மிக முக்கியமாய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தர், அதனால நீங்க பரிசுத்தரா இருங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் அவரை தரிசிக்க முடியாது. அதனால நம்ம பரிசுத்தமா இருக்கணும். இந்த நாள்ல நம்ம என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னா, பரிசுத்தத்தை அழிக்கக்கூடிய, அதாவது பரிசுத்த வாழ்வை அழிக்கக்கூடிய ஆபத்துகள், இந்த உலகத்துல இருக்கிற ஆபத்துக்களை குறித்து நம்ம தியானிக்க போயிடும். நிறைய காரியங்கள் இந்த பரிசுத்தத்தை குலைக்கிற காரியங்கள் காணப்படுகிறது. ஆனாலும் ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம். இந்த முக்கியமான ஆபத்து என்ன அப்படின்னு சொன்னா, உலக ஆசைகள். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம என்ன செய்யணும், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. ஆனா இந்த உலகத்தில் உள்ள ஆசைகள், பேர், புகழ், பிரஸ்தாபம், அதிகாரம், எனக்கு நல்ல சொத்து வேணும், நான் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய உலக பிரகாரமான ஆசைகளுக்கு நேராக நம்ம ஓடும்போது இந்த பரிசுத்த வாழ்வை நம்ம கவனிக்க தவறுகிறவர்களாக இருக்கிறோம். 1 யோவான் 2:16 இப்படி சொல்லுகிறது, மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அதுக்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவருக்கு பிதாவினிடத்தில் அன்பு இல்லை. அப்போ நம்ம ஆண்டவருக்கு மேல அன்பு வைக்கிறதை காட்டிலும் இந்த உலக பிரகாரமான காரியங்கள், வேலைகள், குடும்ப காரியங்கள், சொத்து சேர்க்கிறது, இப்படிப்பட்ட உலக பிரகாரமான காரியங்களுக்கு ஆண்டவரை காட்டிலும் அதிக இடம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா பரிசுத்த வாழ்வே அது கெடுக்கிறதாய் காணப்படும். இந்த லோத்துவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க ஆபிரகாமும் அவனும் பிரிந்து போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு உடன்படிக்கையை பண்ணும்போது லோத்துட்ட சொல்றாரு, உனக்கு நீ அந்த வடபக்கம் போனா நான் தெற்கு போறேன், நீ எங்க போறியோ நான் ஆப்போசிட்டா போயிடுறேன் அப்படின்னு ஆபிரகாம் சொல்லும்போது, லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து அந்த சோதோம் கொமோரா அது செழிப்பா இருக்கிறது, எகிப்தை போல, ஏதேன் தோட்டத்தை போல அது செழிப்பா இருக்கு, நீர்வளம் பொறிந்ததாய் காணப்படுகிறது அப்படின்றத பார்த்து அவன் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தான். நம்மையும் இந்த நாட்கள்ல உலக வாழ்க்கையில எது பச்சையா காணப்படுகிறது, இப்படி இந்த வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா இது நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய சுய காரியங்கள்ல முன்னிறுத்தி நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் அநேக நேரங்கள்ல தோல்விக்கு ஏதுவானதாகவும் அழிவுக்கு ஏதுவானதாகவும் தான் கொண்டு வருகிறது. இந்த லோத்துவின் மனைவியும் அவங்கள விட்டு வெளியே போகணும் அப்படின்னு தூதர்கள் பிடிச்சு வெளியே விட்டதுக்கு அப்புறம் கூட பின்னிட்டு பார்த்து உப்பு தூணால், அவருடைய உலக காரியங்களை பின்னிட்டு பார்த்ததுனால, என்னுடைய காரியங்களை நான் விட்டுட்டு போறேனே அப்படின்னு சொல்லி பின்னிட்டு பார்த்ததுனால உப்பு தூணால் அது இன்றளவும் அது நமக்கு ஒரு சாட்சியாய் காணப்படுகிறது. அப்போ உலக வாழ்க்கைக்கு நான் இந்த உலகத்துல வாழுறேன், அப்போ எப்படி என்னுடைய உலக வாழ்க்கைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்காம இருக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம்னா, ஆண்டவருக்கு தான் முக்கியத்துவம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல, வேலை செய்யாதிருந்தால் சாப்பிடாது இருக்க கடவன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுகிறாரு. அப்போ நம்முடைய கடமைகள், நம்முடைய வேலை காரியங்களை நம்ம செய்ய வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. ஆனா அதை காட்டிலும் ஆண்டவருக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும். இந்த நாட்கள்ல அநேக விதமான காரியங்கள் நம்ம இழுக்குது. இந்த சமூக ஊடகங்கள்ல அநேக பாவமான காரியங்கள் இந்த நாட்கள்ல நடந்தேறுகிறது. அது அழிவுக்கு ஏதுவானதாய் நம்ம நியூஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது அழிவுக்கு ஏதுவானதாய் காணப்படுகிறது. அற்ப சந்தோஷத்திற்காக அநேக குடும்பங்கள் சிதைக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறதுக்கு என்ன காரியம், நம்ம அதுக்கு இடம் கொடுக்கிறது தான். நம்ம முதலாவது ஆண்டவருக்கு இடம் கொடுத்தோம் அப்படின்னா அது நம்முடைய கட்டுப்பாட்டா இருக்கும். அதனுடைய கட்டுப்பாட்டுல நம்ம போகும்போது போதுதான் இப்படிப்பட்டதான அழிவுகளும் பரிசுத்த குலைச்சல்களும் ஏற்படும். அப்போ நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. உலக காரியங்களை விடையும் ஆண்டவருடைய காரியங்கள்ல நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களா இருக்க வேணும். அப்போ நம்ம பரிசுத்தமாய் வாழலாம். அப்ப இந்த உலக பிரகாரமான காரியங்கள், உலகத்துக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் நம்முடைய பரிசுத்தத்தை அழிக்கிறதாய் காணப்படுகிறது. அடுத்ததாக நம்ம பாவத்தை சாதாரணமா நம்ம பார்க்கிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். இந்த ரோமர் 6:1-2
2 சொல்லுறது, கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நான் இனி அதுல எப்படி பிழைப்போம்? நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், பாவத்துக்கு நம்ம மரித்துட்டோம், இந்த பாவத்துல நான் செஞ்சேன், எனக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுவார் அப்படின்னு சொல்லி நம்ம திருப்பி திருப்பி பாவத்தை செய்கிறவர்களா இருந்தோம் அப்படின்னா அது நம்முடைய பரிசுத்த வாழ்வுக்கு அது அழிவை கொடுக்கிறதாய் காணப்படும். இப்ப எல்லாரும் பாவம் செய்யறாங்க, எல்லாரும் செய்யறாங்க, நான் வந்து கிருபையின் காலத்துல நான் இருக்கிறேன், ஆண்டவருடைய அவருடைய பாதத்துல போய் நான் ஜெபிக்கும் போது, என்னுடைய பாவங்களை அறிக்கையிடும் போது அவர் எனக்கு மன்னிக்க தயை பெருத்தவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம் கிருபையின் காலத்தினால இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பாவத்தை மீண்டும் மீண்டுமாய் செய்தோம் அப்படின்னா பரிசுத்த குலைச்சலுக்குள்ளாவும் நம் நரகத்துக்கு நேரானவர்களாய் காணப்படுவோம். அதனால பாவத்திற்கு நம்ம பாவத்தை வந்து ஒரு சாதாரணமா நம்ம எடுத்துடக்கூடாது. பாவத்தின் மீது ஒரு வெறுப்பு காணப்படணும். இந்த காரியங்களை நம்ம மனதுல வைத்துக்கணும். நான் பரிசுத்தமா இருக்கணும், நான் பரலோகவாசி, நான் இந்த காரியங்களை செய்தா நான் பரலோகத்துக்கு போக முடியாது அப்படின்ற ஒரு ஜாக்கிரதை உள்ளவர்களாக வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த காரியத்துல நம்ம கற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக ஆவிக்குரிய மந்தநிலை. நம்ம வந்து இந்த உலகத்துல உள்ள காரியங்கள்ல அவ்வளவு எஃபோர்ட் போடுவோம். ஒரு நம்மளுடைய பிள்ளை நல்லா படிக்கணும் அப்படின்னா படிக்கிறதுக்கு என்னெல்லாம் எஃபோர்ட் போடுவோம். நம்ம வந்து படிக்கல பிள்ளை அப்படின்னா ஸ்கூல்ல டீச்சர்ஸ்ட போய் சொல்லுவோம். அதுக்கு இல்லைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு ஏதாவது கேர் எடுப்போம், டியூஷன் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். என்னுடைய பிள்ளை சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லி படிப்பு மாத்திரம் இல்லை, மற்ற காரியங்களை சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ எஃபோர்ட் போடுறோம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்ம என்ன எஃபோர்ட் போடுறோம்? நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் என்ன எஃபோர்ட் போடுறோம்? அதை நம்ம கொஞ்சம் சிந்திக்க அழைக்கப்படுறோம். இந்த ஆவிக்குரிய மந்த நிலை பரிசுத்த வாழ்க்கையை அது அழிக்கக்கூடிய ஆபத்தாய் காணப்படுகிறது. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறதுனால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். நம்ம அநேக நேரங்களில் ஆண்டோடைய பிள்ளைகளா இருக்கோம், ஆண்டோடைய காரியங்களையும் செய்யறோம், உலக பிரகாரமான காரியங்களையும் செய்யறோம், அனலாவும் இருக்கிறோம் குளிராவும் இருக்கும். ஒண்ணு அங்க இருக்கணும், இன்னும் இங்க இருக்கணும், ரெண்டுலயும் கால் வச்சு இருந்தோம் அப்படின்னா உன்னை வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஆண்டவருடைய காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்களை நம்ம அலட்சியமாய் காணப்படக்கூடாது. நம்ம ஆலயத்துக்கு போகிறதா இருக்கலாம், இந்த வாரம் போகலன்னா பரவாயில்ல, அடுத்த வாரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை ஒரு லீவ் எடுக்கணும்னா கூட அவ்வளவு யோசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நம்ம ஆண்டவருடைய காரியங்கள்ல அலட்சியம் உள்ளவர்களாக, சோம்பேறித்தனமாக வேதம் வாசிக்கிறதற்கும் ஜெபிக்கிறதற்கும் நம்ம வந்து அதை அப்புறமா செஞ்சுக்கலாம், அதை இப்ப செய்யலாம், ஆனா நம்முடைய காரியங்களை கரெக்டான நேரத்துல செய்யணும் அப்படின்னு நம்ம செய்யறோம். 2 தீமோத்தேயு 4:10 இப்படி சொல்லியிருக்கிறது, ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். அப்போ ஆண்டவருக்கு ஊழியம் செய்த இந்த தேமா அவன் என்ன செய்யான்? உலகத்தின் மேல், இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை விட்டு போயிட்டான். இப்படி நம்ம போனாலும் அது நம்முடைய பரிசுத்தத்தை குலைக்கிறதாய் காணப்படுகிறது. அப்போ ஆவியினால நம்ம நடத்தப்படணும், ஆண்டவருடைய பிள்ளையாய் நம்ம வாழணும். எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிக்கிற இந்த ஆபத்துகளிலிருந்து நம்மை மீட்டுக்கொள்ள ஆண்டவருடைய இரத்தம் தான் நம்மை மீட்டுக்கொள்ளும். உடைய இரத்தத்தின் வல்லமை தான் நம்மை மீட்டுக்கொள்ளும். பரிசுத்த ஆவியானவர் தான் உடைய வழி நடத்துதல் நம்ம பரிசுத்தமாய் வாழணும். இந்த வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்காக வாழணும், நித்தியத்துக்காக வாழணும் அப்படின்னு சொல்லி ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். நம்ம ஜெபித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்களா அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த வாழ்வை அழிக்கக்கூடிய ஆபத்துக்களை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. அந்த உலக பிரகாரமான காரியங்கள், நிர்விசாரமான காரியங்கள், பாவத்தை ஆண்டவரே சப்பா லகுவாக எடுக்கிறதான காரியங்கள், ஆண்டவரே உம்முடைய ஆலயத்துக்கு ஆண்டவரே நாங்கள் கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ்லாம் குறைகிறதான காரியங்கள், வேத வாசிப்பு தியானங்கள் குறைகிறது, ஜெபிக்கிறது குறையுது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எங்களுடைய பரிசுத்தத்தை அழிக்கும் ஆபத்துகளாய் காணப்படுகிறது. இந்த காரியங்களிலிருந்து எங்களை விட்டு விலகி பரிசுத்த ஆவினால் எங்களை நடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். கிருபையினால எங்களை வழி நடத்துங்க. துதி கன மகிமைக்கு மாத்திரம் செலுத்துற நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.